وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் மகத்தான வசந்தங்கள் பூத்து குலுங்குகிற ரம்மியமான ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வின் அருளால் நாம் அடைந்திருக்கிறோம். ரபியுல் அவ்வல் என்றாலே அரபியில் ரபி என்றால் வசந்தம் என்று சொல்லுவார்கள். ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான பிறப்பு நிகழ்ந்திருக்கிற மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பதால் இந்த மாதம் முழுக்கவே எல்லா இடங்களிலும் சிறப்பான பல்வேறு நிகழ்ச்சிகளிலுமாக நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறுகள் தொடர்ந்து பேசப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். பெருமானாரின் பிறப்பு தொடங்கி வாழ்வின் இறுதி வரை எல்லா கட்டங்களை குறித்தும் மார்க்க பயான்கள், பிரசங்கங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டியதின் அவசியத்தை குறித்து இப்படி சொல்லுகிறான். நபியே நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது நேசம் உண்டு என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் நபிகள் நாயகத்தை நேசியுங்கள். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபிகள் நாயகத்தை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, நபிகள் நாயகத்தின் மீது பாசம் கொள்வது, அது அல்லாஹ்வின் அன்பை பெற்று தருகிற அற்புதமான ஒரு வழிமுறை. இன்னொரு சிறப்பையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வெறுமனே அல்லாஹ்வின் அன்பு மட்டுமல்ல, உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படும். அறிந்தும் அறியாமல் செய்திருக்கிற, தெரிந்து தெரியாமல் செய்திருக்கிற, இரவு பகல், ரகசியம் வெளிப்படை என்று நீங்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அல்லாஹ்வின் மஃபிரத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் அல்லாஹ் காட்டித் தருகிற வழி என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தின் நேசம் உள்ளங்களில் ஊடுருவி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அற்புதமாக வழிகாட்டி தருகிறான். யோசித்து பார்க்கிறோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, மனித புனிதராக, அறியாமை இருளில் மூழ்கி கிடந்த உலகத்திற்கு இஸ்லாமிய வெளிச்சத்தை பாய்ச்ச வந்த அற்புதமான ஒரு சூரியனாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் பெருமானாருடைய வழிமுறை, பெருமானாரை நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகத்தின் வழிமுறைகள் அது நமது அன்றாட நடைமுறைகளாக மாற்றப்பட வேண்டும். காலை எழுந்தது முதல் இரவு உறங்குகிற வரை அன்றாடம் செய்யுகிற செயல்பாடுகள் பெருமானாரின் வழிமுறைப்படி அது அமைய வேண்டும். இப்ப நம்ம விருப்பப்படி செய்யறது ஒண்ணு இருக்குது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப நமது விருப்பத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அகில உலக தலைவர் அல்லாஹ்வின் அருட்தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை நமது வழிமுறையாக மாற்றுகிற போது அல்லாஹ்வின் அன்பு ஒன்று, இன்னொன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, சஹாபா பெருமக்கள் அதனாலதான் நபி என்பதை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு அப்பாற்பட்டு சாதாரண மனித இயல்பாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பு வெறுப்புகளை கூட சஹாபாக்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். சாதாரண மனிதர் என்கிற அடிப்படையில பெருமானாருக்கு சிலவைகள் பிடிக்கும், அது மார்க்கம் அல்ல. ஆனாலும் நபிகள் நாயகத்தின் மீது கொண்டிருக்கிற அளவற்ற காதல், அப்ப உயிரினும் மேலாக அவர்களை நேசித்த ஒப்பற்ற அன்பு, இப்ப மனித தன்மைகளிலும் கூட நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளை பற்றி பிடித்திருக்கிறார்கள் அருமை சஹாபா பெருமக்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இப்ப உணவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரைக்காயை தேடி தேடி சாப்பிடுகிறார்கள். சுரைக்காயை பெருமானார் விரும்பி எடுத்து சாப்பிடுகிறார்கள். இப்ப நபிகள் நாயகத்திற்கு விருப்பமான உணவு காய்கறி சுரைக்காய் என்பதை அறிந்து கொண்ட சஹாபா பெருமக்கள் அடுத்து தனது விருப்பமான உணவாக சுரைக்காயை மாற்றினார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் அறிவிக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இயல்பாக
மனித இயல்பின் அடிப்படையில் பெருமானாருக்கு சுரக்காய் பிடிக்கும் என்கிற போது எனக்கும் அது பிடிக்கும் என்று எனது விருப்பமான உணவாக அவர்களின் பட்டியலிலே மாறி போகிறது அந்த உணவு கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், இது முகப்பத்தின் வெளிப்பாடு. ஒரு மனிதரை உச்சகட்டமாக நேசிப்பதின் யதார்த்தம் என்ன தெரியுமா? அவரின் ஒவ்வொரு அசைவும் இயக்கமும், அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் இவரது வாழ்வாக மாறி போகும். ஒவ்வொரு காலடி எட்டுக்களிலும் கூட அவரை போன்று செயல்படுகிற பேச்சு, சிரிப்பு, நடை, இயக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு அம்சங்களிலும் அவரை போல தன்னை மாற்றிக் கொள்வது உச்சகட்ட காதலின் வெளிப்பாடு. கண்ணிமிக்கவர்களே, சஹாபா பெருமக்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பெருமனை இன்றைக்கு வார்த்தைகளால் சொல்லுகிறோம், உயிரில் மேலான நபி, கண்மணி நபிகள் நாயகம் என்று. ஆனால் அந்த பெருமானாரின் நேசம் எத்தனை தூரம் உள்ளத்தில் ஊடுருவி இருக்கிறது, உடல் உறுப்புகளில், செயல்களில் எந்த அளவிற்கு வெளிப்படுகிறது என்பதை இன்றைக்கு நாம் பெருமானார் பிறந்த மாதத்தில் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வகை உணவுகளை வெறுத்திருக்கிற போது சஹாபாக்கள் அதை வெறுத்திருக்கிறார்கள். நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம், இந்த வேக வைக்காத வெங்காயம், பூண்டு, இது போன்ற உணவுப் பொருட்கள் வெறுமனை பச்சையாக அதை உண்டுவிட்டு பள்ளிக்கு வருவதை பெருமானார் விரும்ப மாட்டாங்க. காரணம், அதனுடைய வாடை, நீண்ட நேரம் இருக்கக்கூடிய அதனுடைய துர்வாடை. இப்ப மலக்குகளுக்கு அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துமா? மலக்குகள் மட்டுமல்ல, பச்சையா சாப்பிட்டு யாராவது வந்து பேசினா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும். அதனுடைய வாடை சில நேரங்களில் முகம் சொலிக்க வைக்கும், வெறுப்பை ஏற்படுத்தும். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேக வைக்காத இது போன்ற உணவுகளை உண்பதை வெறுத்தார்கள் என்பதை அறிந்த சஹாபாக்கள் அவர்களும் அதை வெறுத்தார்கள், அது போன்ற உணவுகளை உண்பதை. அப்ப நபி என்பதை தாண்டி சாதாரண மனித இயல்பில் பெருமானாரின் விருப்பு வெறுப்புகளை கூட தனது விருப்பு வெறுப்பாக மாற்றிக்கொண்ட சஹாபாக்களை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அது போன்ற உண்மை நேசம் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலும் அது ஊடுருவி பரவப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானாரின் சுன்னத்துகள் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை உணவு, உடை, குடிப்பு என்று சொல்லி அத்துணையிலும் பெருமானாரின் வழிகாட்டுதல் இருக்கிறது. நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம், இந்த தார்த்தாரிய வம்சத்தை சார்ந்த ஒரு மன்னர் தைமூர் என்று. தைமூர் இந்த மன்னர் சமர்கந்தின் மீது படையெடுப்பார். சமர்கந்து நாடு முதல் முயற்சி தோல்வியிலே முடியும், தோற்று போவார் மன்னர் தைமூர். அருகில் இருக்கிற ஒரு ஓலை குடிசையில் தஞ்சம் புகுவார். இந்த குடிசையில் ஒரு வயதான மூதாட்டி, இவர் யார் என்று தெரியாமல், மன்னர் என்று அறியாமல் உண்பதற்கு உணவு கொண்டு தருவார். கொதிக்கிற சூடான கூளை கொண்டு வந்து தருவார். உச்சகட்ட பசி மயக்கத்தில் இருக்கிற மன்னர் தைமூர் தனது விரலை உணவின் நடுவிலை கைவிட்டு எடுத்து சாப்பிடுவதற்காக கை வைப்பார். பட்டென்று பதறி போற கையை எடுப்பார், கொதிக்கிற உணவாக. அந்த பாட்டி சொல்லுவாங்களாம், உங்களுக்கு இது கூட தெரியாதா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து என்னன்னு சொன்னா, உணவு உண்ணுகிற போது கொதிக்கிற உணவை உண்ணக்கூடாது, மிகச் சூடான உணவை உண்ணக்கூடாது. மட்டுமல்ல, நடுவில் இருந்து எடுத்து உண்பதும் கூடாது. உணவு தட்டின் ஓரத்தில் இருந்து சிறுக சிறுகை எடுத்து உண்ணப்பட வேண்டும். இது நபிகள் நாயகத்தின் சுன்னத்து. உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிற போது அவர் கொஞ்சம் யோசிப்பாரா, இதுல கூட சுன்னத்து இருக்குதா, உணவு உண்ணுகிற வழிமுறைகளில் கூட சுன்னத்து இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு அவர் யோசிப்பாரா? பெருமானாரின் சுன்னத்து நடுவில் உண்ணாமல் ஓரத்தில் இருந்து உண்ண வேண்டும். இப்ப அவரது மனதில் ஒரு எண்ணம் உதிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நாம் முதல் தோல்வி காரணம் என்ன தெரியுமா? அடாவடியாக அரண்மனையிலே உள்ளே நுழைந்து நாம் போரை முயற்சித்தோம், தோல்வியை தழுவினோம். பெருமானாரின் வழிமுறையை போல ஓர பகுதியில் இருந்து நாம் தாக்குதலை துவங்கினால் நமக்கு வெற்றி சாத்தியம் என்று யோசித்தார். வரலாறு சொல்லித் தருகிறது, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் 27 நாடுகளை தொடர்ந்து வெற்றி கொண்டு பெரும் வெற்றி வீரராக வழங்குவதாராம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நபிகள் நாயகத்தின் சுன்னத் உணவு உண்ணுகிற ஒரு சுன்னத். அது வெறுமனே உணவை மட்டும் சார்ந்தில்லாமல் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுகிறது. அப்ப ஓரத்தில் இருந்து, சிறு பகுதியில் இருந்து தாக்குதலை துவங்கி வெற்றி வீரராக வலம் வந்தாராம். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், உஸ்வத்துன் ஹஸனா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பெருமானாரை குறித்து இப்படி சொல்லுகிறான், அவர் உங்களுக்கு சாதாரண முன்மாதிரி அல்ல, அழகிய முன்மாதிரி. வாழ்வின் எல்லா துறைக்கும் முன்மாதிரி, எல்லா நிலைகளுக்கும் முன்மாதிரி, நீங்கள் பயணிக்கிற எல்லா வழிகளிலும் முன்மாதிரி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நினைக்கிறவர்களே, அதனாலதான் இந்த உம்மத்தை முகமதியா காலையில் இருந்து மாலை வரை நாம் ஒவ்வொரு நாளும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நினைவு கூறாமல், நபிகள் நாயகத்தை நினைத்து பார்க்காமல் நம்முடைய வாழ்நாட்கள் கிடையாது. கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக சுன்னத்து அப்படின்னு சொன்னா அரபு வார்த்தை. அகராதியில் அதற்கு பாதை என்று சொல்லுவார்கள். சுன்னத் என்கிற வார்த்தை நடக்கிற பாதை, பயணிக்கிற பாதை என்று அர்த்தம். ஷரியத்தில், மார்க்கத்தில் சுன்னத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளமையாக செய்யப்பட்ட ஒரு செயல், அவர்களால் நிரந்தரமாக செய்யப்பட்ட ஒரு செயல், ஆனால் கட்டாயம் இல்லாத செயல். கட்டாயம் சொன்னா ஃபர்லா மாறி போயிடும்.
கட்டாயம் செய்தாக வேண்டும். 5 நேர தொழுகைகளை போல, ஜகாத்தை போல, ஒரு ஹஜ்ஜை போல, ரமலான் நோன்பை போல. இப்ப ஃபர்ல் என்கிற நிலை இல்லாமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளமையாக செய்யப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு நடைமுறைக்கு சுன்னத் என்று பெயர். கண்ணிமிக்கவர்களே, சுன்னத்துகளை யார் வளமையாக செய்கிறார்களோ அவர் நேர்வழியில் பயணிக்கிறார் என்ற அர்த்தம். சுன்னத்துகளை சாதாரணமாக கருதி, அற்பமாக கருதி அதை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் வழிகேட்டில் பயணிக்கிறார் என்ற அர்த்தம். கண்ணிமிக்கவர்களே, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவாங்க, மன் நஹியா சுன்னத்தி, சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவது, நபிகள் நாயகத்தின் வழிமுறையை அறிந்து நமது வாழ்வில் கொண்டு வருவது எத்தனை பெரும் பாக்கியம் தெரியுமா? மன் நஹியா சுன்னத்தி ஃபக்கத் அஹ்யானி, என் சுன்னத்தை யார் உயிர்ப்பிக்கிறார்களோ அவர் என்னை உயிர்ப்பித்தவரை போல. பெருமாள் தொடர்ந்து சொல்லுவாங்க, ஒமன் அஹ்யானி, என்னை யார் உயிர்ப்பிக்கிறார்களோ கான மஹிய ஃபில் ஜன்னா, நாளை சுவனத்தில் என்னோடு இருப்பார் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உச்சகட்ட பெரும் பாக்கியமாக ஒரு முஸ்லிமிற்கு சுவன பிரவேசம் என்பதே பெரும் பாக்கியம். மனித புனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் நேசர். மறுமையில் பெரும் சிறப்புக்கு சொந்தக்கார நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற பெரும் பாக்கியம் வேண்டுமானால் நபிகள் நாயகத்தின் நேசம் ஒரு பக்கம் உள்ளத்தில் இருப்பது, இன்னொன்று அவர்களின் சுன்னத்துகளை அணு அணுவாக வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்திக் பெருமானார் மீது அவர்களது உச்சகட்ட நேசத்தை போல யார் நேசம் வச்சிட முடியாது. நபிகள் நாயகத்தை நெருங்கிய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் நேசித்ததை போல யாரும் நேசித்து விட முடியாது. அபூபக்கர் சொல்றாங்க, லஸ்து தாரிகன் ஷையன் கான யஅமல் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் செய்த எந்த செயலையும் நான் செய்யாமல் விட்டதில்லை. பெருமானார் உடனிருந்த அபூபக்கர் சொல்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எந்த செயலையும் நான் செய்யாமல் விட்டதில்லை. ஏன் தெரியுமா? ஏதேனும் ஒரு செயலை நான் தவறவிட்டால் கூட எங்கே நான் வழிகேட்டு விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்பார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சுன்னத்துகள் தெரியும், ஆனா கடைபிடிக்கிறது இல்ல. எவ்வளவோ சுன்னத் என்று நாம் அறிந்திருந்தும் கூட அலட்சிய போக்கினால், ஒருவித மறுமை குறித்த கவனமின்மையால் சர்வசாதாரணமாக விட்டு விடுகிறோம். மன்னிமிக்கவர்களே, எவ்வளவு பெருமானாருடைய சுன்னத்துகள், அன்றாட சுன்னத்துகள், உணவிலிருந்து தொடங்கி பல்வேறு அன்றாட நடைமுறைகள். தாடி வைக்கிறது எவ்வளவு பெரிய சுன்னத், பெருமானாரின் சுன்னத். ஒட்டுமொத்த நபிமார்களின் சுன்னத்துகளில் ஒன்றான தாடி வைப்பது ஆண்களுக்குரிய கம்பீர அடையாளமாக சிங்க கர்ஜனையை போன்ற ஒரு தோற்றத்தை தருகிற அற்புதமான ஒரு அமல். தெரிந்து கொண்டு இன்றைக்கு எத்தனை பேர் அதை கடைபிடிக்கணும்? இப்படி வளமையாக நிறைய சுன்னத்துகளை சொல்லலாம். கண்ணிமிக்கவர்களே, ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமானால் நபிகள் நாயகத்தின் வழிமுறையை கைவிட்டு விட்டு வேற எந்த வழிமுறையும் பலன் தராது. ஜுனைத் பக்தாதி சொல்றாங்க, அல்லாஹ்வை அடைவதற்குண்டான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற அந்த வழிமுறையை தவிர. ஒரு இறை நேசராக வேண்டுமானால், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டுமானால் செய்யுகிற ஒவ்வொரு செயல்களும் செயல்பாடுகளும் சுன்னத்தின்படி அமைகிற போது அவர் நிச்சயம் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தா எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய நடைமுறை ஒன்று இருக்குது, பெருமானார் நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. இரண்டுக்கும் இடைவெளி என்ன தெரியுமா? இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடைவெளி என்று அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒண்ணுமில்ல, சிறுநீர் கழிப்பது. சிறுநீர் கழிக்கிற முறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. பெருமானார் கற்றுத் தந்திருக்கிற இஸ்தின்ஜாவுடைய முறை, சிறுநீர் சுய தேவையை நிறைவேற்றுகிற முறை, உலகில் இருக்கிற அத்துணை அறிஞர்கள் மருத்துவர்கள் சேர்ந்து சிறுநீர் கழிக்கிற ஆரோக்கியமான ஒரு புது முறையை கொண்டு வந்தாலும் கூட நபிகள் நாயகம் கற்றுத் தந்திருக்கிற சிறுநீர் கழிக்கிற முறைக்கு ஈடாகாது என்று உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தின் வழிமுறை அறிவுபூர்வமான வழிமுறை, உலகின் எல்லா தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை, எவராலும் நிராகரிக்க முடியாத அறிவார்ந்த வழிமுறையை பெருமானார் கற்றுத் தந்திருக்காங்க. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா ஒரு யூதர் சல்மான் ஃபாரிஸிட்ட கேட்பார். சல்மான் ஃபாரிஸ் இல்லாட்ட ஒரு யூதர் கேட்டார், இந்த உங்க நபி முகமது சிறுநீர் கழிக்கிற முறை கூட சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா, சுய தேவையை கூட சொல்லி தந்திருக்கிறாரா என்று ஏளனமாக அவர் கேட்கிற போது சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், பெருமை பொங்க சொல்வார்களாம், எங்கள் நபி நாயகம் சிறுநீர் கழிக்கிற முறையை கூட சொல்லி தந்திருக்கிறாங்க என்று பெருமிதமாக சொல்வார்களாம். கண்ணிமிக்கவர்களே, அந்த அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள். கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் சஹாபா பெருமக்கள் பெருமானாரை பின்பற்றினால்தான் வானில் மின்னுகிற நட்சத்திரங்களாக ஜொலித்தார்கள். சஹாபா பெருமக்கள் முழுக்க முழுக்க பெருமானாரை பின்பற்றுகிற, அவர்கள் மீது அடங்காத அன்பு கொண்டிருக்கிற சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகத்தின் வழிமுறை ஒவ்வொன்றாய் அறிந்து அறிந்து அமல் செய்த காரணத்தினால் பெருமானார் சர்டிபிகேட் தர்றாங்க. என்னுடைய சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? அஸ்ஹாபி கன்னுஜூம், என் சஹாபா பெருமக்கள் நட்சத்திரங்களை போல என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வழிமுறையை பின்பற்ற ஒருவித ஒளிமயமான பிரகாசமான வாழ்வு அவர்களுக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, அதற்கு இந்த அளவுக்கு சொன்னா ஒரு ஆங்கிலேய விமர்சகர் சொல்வார், ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேய விமர்சகர், அவர் சொல்றாரு, இந்த முகம்மது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர் தெரியுமா?
ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய தேவைக்காண்டி போயிருப்பாங்க. இப்ப குவளையிலே சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் வைத்திருப்பார்கள். போயிட்டு வந்து பார்ப்பாங்க, ஒரு பூனை வாய் வைத்து அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக காத்திருப்பார்கள். அருகிலே ஹஜ்ரத் அனஸ் நிற்பார்கள். நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க, யா அனஸ் இன்னல் ஹிர்ர பின் மத்தாயில் பைத். இந்த பூனை இருக்கிறது தெரியுமா, பூனை இனம், அது வீடுகளில் சுற்றி சுற்றி வரக்கூடியது, அது வீடுகளை தவாப் செய்யக்கூடியது. ல யக்திர ஷைஅன் வலை யுஞ்சி, அது எந்த பொருளையும் அசுத்தமாக்காது. பூனை வாய் வைத்த பொருள் அது அசுத்தம் அல்ல, நஜீஸ் அல்ல என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனைக்கு தந்த ஒரு சிறு அனுமதி. இந்த ஆங்கிலேய விமர்சகர் சொல்றாரு, இப்ப பெருமானார் முகம்மது ஒரு சிறு அனுமதி தந்ததின் விளைவு என்ன தெரியுமா, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பூனையை நேசிக்கிறார்கள். அப்ப ஒரு தலைவரின் நேசம், அவர் நேசித்த ஒரு பிராணி ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நேசமாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து அவர் சொல்லுவாராம், நபிகள் நாயகம் முகம்மது நாயை வெறுத்திருக்கிறார், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் வெறுக்கிறார்கள், நஜீஸாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தின் தாக்கத்தை குறித்து அவர் பேசுகிறார். கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு அப்துல்லாஹ் இப்னு முஃப்தி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் சில நேரத்துல பெருமானாரின் சுன்னத் என்று சொல்லியதற்கு பின்னால் யாரேனும் அதை ஏற்க மறுத்தால் காலம் முழுக்க தொடர்பை துண்டித்திருக்கிறார்கள். பெருமானாரின் மீது கொண்டிருக்கிற நேசம், பெருமானார் சுன்னத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமும் யாராவது கவனக்குறைவாக அல்லது வேண்டுமென்றே அதை ஏற்க மறுத்தால் பேச்சுவார்த்தையை நிறுத்தி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முஃப்தி அப்படிங்கிற ஒரு சஹாபி அப்படி தெருவழியா போய்கிட்டு இருப்பாங்க. சில சிறுவர்கள் இந்த கற்களை எரிந்து விளையாடி கொண்டு இருப்பாரு, நம்ம பசங்க விளையாடுற மாதிரி கல்ல தூக்கி போட்டு அப்படியே தட்டி போட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. இப்ப இதை அந்த சஹாபி பாக்குறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, பெருமானார் தடை செய்திருக்கிற விளையாட்டு கற்களை தூக்கி எறிந்து விளையாடுவது, இது ஜிஹாதிற்கு பயன்படாது, இதனால் உடல் பலம் ஏற்படாது, எந்த வேட்டைக்கும் உதவாது, வேட்டை பிராணியை வேட்டையாடவும் முடியாது. இதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா, தக்ஸிரு சின்ன ஒன்று பல்லை உடைக்கும், யாராவது போய்கிட்டு இருக்கிறப்ப தவறுதலாப்பட்ட பல்ல உடைக்கும். இப்ப தஃபவுல் ஐன கண்ணில் படுகிற போது கண் பார்வை பறிபோகும். இவ்வளவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிற விளையாட்டை நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறார்கள், கல்லெறிந்து எறிவதை தடை செய்திருக்கிறார்கள். வேண்டாம் என்று சொல்லுகிற போது திரும்பவும் அந்த சிறுவன் விளையாடுவான். திரும்பவும் விளையாடுகிற போது இந்த சஹாபி சொல்லுவாங்களாம், பெருமானாரின் சுன்னத்தை நான் சொல்லுகிறேன், நீ கண்டும் காணாமல் இருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு காலம் முழுக்க உன்னுடன் பேச மாட்டேன் என்று சொல்லி அப்படியே செய்து காட்டினார்களாம். மன்னிமிக்கவர்களே, இப்ப நபிகள் நாயகத்தின் நேசத்திற்காக விரோதம் கொள்வது, பெருமானாரின் முகப்பத்திற்காக பிறரை பகைத்துக் கொள்கிற தன்மை அன்றைக்கு இருந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னைக்கு எவ்வளவு சுண்ணத்துக்களை வீடுகளில் கண்டுக்காம இருக்கிறோம். நம்ம அதை பத்தி இப்ப பெருசா நினைக்கிறதே இல்ல, நமக்கு அதனுடைய விபரீதங்கள் தெரிவதில்லை. கண்ணிமிக்கவர்களே, காரணம் என்ன தெரியுமா, உள்ளத்தில் நாயகத்தின் முகப்பத்து அவ்வளவுதான் இருக்குது. பெருமனே வார்த்தைகளில் தான் முகப்பத்து, பெருமானாரின் நேசம் என்று பேசுகிறோமே தவிர உள்ளத்தை கொஞ்சம் ஒரு நிமிடம் கவனித்து பார்த்தால் அது மிக குறைவாக இருப்பது புரியும். கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் பெருமானாரின் சுன்னத்தை எவ்வளவு நேசிக்க வேண்டும் தெரியுமா, ஒரு முஸ்லிம் உலகத்தின் ஒட்டுமொத்த கருத்துக்களை விட நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை நேசிக்க வேண்டுமா, உலகின் ஒட்டுமொத்த நாகரிகங்களை விட நபிகள் நாயகத்தின் வழிமுறையை ஆகச்சிறந்த நாகரிகமாக ஈமான் கொள்ள வேண்டுமாம். கண்ணிமிக்கவர்களே, உணவகம் தொடங்கி பல்வேறு திருமண விழாக்கள், வைபவங்கள், மவுத்து வீடு என்று சொல்லி அத்துணை இடங்களிலும் நபிகள் நாயகத்தின் சுன்னத்துகள் பின்பற்றப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைபியா உடன்படிக்கையில காஃபிர் இடத்தில் பேசுவதற்காக தூதராக போவாங்க ஹஜ்ரத் உஸ்மான் கனி. இப்ப பெரும் பெரும் குறைசி தலைவர்கள் காஃபிர்கள் முன்னால போறப்ப உடன் இருப்பவங்க சொல்லுவாங்களாம், நீங்க போய் பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர்கள்ட்ட பேச போறீங்க. ஹஜ்ரத் உஸ்மான் கனி பெருமானாரின் ஒரு சுன்னத், அணிகிற கீழாடையை ஆண்கள் கரண்டைக்கு மேலே அணிய வேண்டும். அதற்கு உஸ்மான் கனி கீழாடையை தூக்கி கட்டியிருப்பாங்க கரண்டைக்கு மேல, கரண்டை மொழி தெரிகிறார்கள். சில சஹாபாக்கள்லாம் முழங்காலின் பாதி வரை கீழடைய தூக்கி கட்டுவாங்களாம், எங்க கீழே இறங்கிடுமோ, பெருமானாருக்கு மாற்றம் செய்வோமா என்கிற அச்சத்துல. கண்ணிமிக்கவர்களே, அப்ப கரண்டைக்கு மேலே இருக்கிற கீழாடையை அநாகரிகமா பார்க்கிற சில பேர் சொன்னாங்களாம், நீங்கள் பெரும் செல்வாக்குமிக்க தலைவர்களை பார்க்க போறீங்க, பெரும் பெரும் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறீர்கள், கொஞ்சம் இறக்கி கட்டலாமே என்று சொல்லுகிற போது உஸ்மான் கனி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லா முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்களாம், ஹாக்கதா ஹஸ்ரத்து சாஹிபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களது தோழர், எங்களது பிரியத்துக்குரிய நேசர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கீழடை இப்படித்தான் இருந்தது என்று சொல்லி இப்ப நபிகள் நாயகத்தின் வார்ப்பாக சஹாபாக்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சொன்னது தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம இருக்காது. கீழடை கரண்டை கீழே இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக தரை கூட்டி கொண்டு போவோம். அணிந்திருக்கிற பேண்ட் தரை கூட்டி கொண்டு இருக்கும். ஏரியாவில் இருக்கிற எல்லா குப்பையும் அவர் தான் சுத்தம் செய்வார். கீழே பார்த்தா அவ்வளவு நஜீஸ் அழுக்கு இருக்கும். அதோட பள்ளியில வந்து தொழுவார். அணிந்திருக்கிற வேட்டி லுங்கி உட்பட தரை கட்டி அது பெருமையின் அடையாளமாக மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இந்த அளவிற்கு பெருமானாரின் சுன்னத்துகள் ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்விலும் அது அன்றாட அமலாக மாறி போக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஷாஹ் அப்துல் அசீஸ் தஹர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, மன் தஹாவன லி சுன்னத்தின், பெருமானாரின் ஒரு சுன்னத்தை யாரேனும் ஒரு முஸ்லிம் அதை அற்பமாக கருதினால்,
அதை இழிவாக கருதினால் ஊகிபபி ஹுர்மத்தில் ஃபராயில், அவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? உலகிலேயே தண்டனை என்ன தெரியுமா? ஃபர்ல்களில் அவர் தடுக்கப்படுவார். ஃபர்லான இபாதத்துகளில் கூட அவரிடத்தில் பேணுதல் குறைந்து போகும். சுன்னத்துகளை அலட்சியப்படுத்தினால் சுன்னத்து தானே என்று சொல்லி ஒருவித ஏளன பார்வை பார்த்தால் ஃபர்ல்களில் ஈடுபாடு குறைந்து போகும். ஃபர்ல்களில் அவருக்கு வாய்ப்புகள் தட்டி போகுமா கண்ணிமிக்கவர்களே. எனவே சுருக்கமாக சொல்லுவதானால் ஃபர்ல்களை பாதுகாப்பதற்கு சுன்னத்துகள் ஒண்ணுமில்ல. ஏன் முன்சுன்னத் பின் சுன்னத் தொழுகை எல்லாம் ஏன் மார்க்கம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ல்களில் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவதற்கு பெரிய ஒரு பலவீனம். ஜும்மால இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, சலாம் கொடுத்த கையோடு சுன்னத்துகள் கூட தொழுகிற நியத்து இல்லாமல் இடத்தை காலி செய்து போய் விடுகிறோம். எவ்வளவு பெரும் பெரும் பாக்கியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் மன்னிமிக்கவர்களே. இப்ப தொழுகை தொடங்கி அன்றாட உணவு, குடிப்பு, ஆடை என்று சொல்லி நபிகள் நாயகத்தின் சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்துகிற போது இந்த உம்மத் பெரும் வெற்றிக்குரிய சமுதாயமாக மாறும் மன்னிமிக்கவர்களே. உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க? யார் சுன்னத்துகளை கடைபிடிக்கிறார்களோ, பெருமானாரின் சுன்னத்துகளை ஒவ்வொன்றாக அறிந்து அறிந்து ஆலிம்களிடத்தில் கேட்டு தெரிந்து யார் வாழ்வை பெருமானாரின் வாழ்வாக மாற்றுகிறார்களோ 4 அம்சங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். முதலாவது அல் முஹப்பத் ஃபீ குலூபில் பரரா, நல்லோர்களின் உள்ளத்தில் அவரது நேசம் ஊடுருவி பாயுமாம். நல்லோர்களுடைய உள்ளத்தில் அவரை பார்த்தாலே உள்ளத்துல ஒரு பாசம் இருக்குமா. பார்க்கிற நபர் எல்லாம் அவரை கண்ணியப்படுத்துகிற, சலாம் சொல்லுகிற ஒருவித மரியாதை கடந்த ஒரு பாக்கியம் உண்டு. இரண்டாவது சொல்வார்களாம் அல் ஹைபத்து ஃபீ குலூபில் ஃபஜரா, பாவிகளின் உள்ளத்தில் அவரை குறித்து ஒருவித அச்ச உணர்வு இருக்குமா. அவரது தோற்றம், அவரது கம்பீரம், சுன்னத்தின் அந்த ஒளி பிரகாசம் எதிரிகள் பாவிகளின் உள்ளங்களில் அவரை பார்க்கிற போது ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்துமா மன்னிமிக்கவர்களே. மூன்றாவது சொல்லுவாங்க வசாத்து ஃபி ரிஸ்க், வருமானங்கள் வாழ்வாதாரங்களில் அவருக்கு பரக்கத்துண்டு. சுன்னத்தை நேசிக்கிற போது, சுன்னத்தை கடைபிடிக்கிற போது வருமானங்களில் பரக்கத். இறுதியாக சொல்வார்கள் அஸ்ஸிகத்து ஃபி தீன், எந்த சூழ்நிலையிலும் தீனை விட்டு தர மாட்டார். எந்த நெருக்கடி வந்தாலும் கூட தீனை பற்றி பிடிப்பார். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். சுன்னத் என்பது இந்த உம்மத்தின் முகவரி, பெருமானார் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிற முகவரி. கண்ணிமிக்கவர்களே, எந்த சமுதாயம் சுன்னத்தை கவனமில்லாமல் இருக்கிறதோ, சுன்னத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதோ, அது தனித்துவத்தை இழந்து போகுமா? நான் உம்மத்தே முகமதியா, நபிகள் நாயகத்தின் உம்மத் என்கிற தனித்துவத்தை இழப்பதற்கு சுன்னத்தில் கவனக்குறைவு மிக முக்கியம். கண்ணிமிக்கவர்களே, அப்துல்லாஹ் இப்னு தைலமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த உம்மத்துல தீன் இழப்பதற்கு, தீன் கைவிட்டு போவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? சொல்லி தருகிறார்கள். தர்க்கு சுன்னா, சுன்னத்தை கைவிடுவது. சுன்னத்தை அப்படியே ஒண்ணு கைவிட்டு கடைசியில தீன் இந்த உம்மத்தை விட்டு பறி போயிருமா? வெறும் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழுகிற அவ்வளவு சூழ்நிலை ஏற்படுமா? கண்ணிமிக்கவர்களே, மார்க்கப்பட்டு உள்ளத்தில் இல்லாமல் போகும், தீனுடைய பிடிப்பு உள்ளத்தில் இல்லாமல் போகும், சடங்கு தொழுகை உட்பட வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக மாறி போகுமா? கண்ணிமிக்கவர்களே, எனவே சுன்னத்தை பற்றி பிடிப்பது சுவனத்திற்கு செல்வது மட்டுமல்ல, உலகில் வாழுகிற போது உண்மை முஸ்லீமாக வாழ்வதற்கு அது காரணமாக அமையும். கண்ணிமிக்கவர்களே, இறுதியா சொல்றதா இருந்தா, உலகில் எத்தனையோ புரட்சியாளர்கள், பெரும் பெரும் சீர்திருத்தவாதிகள் எல்லோரும் வந்து போயிருக்கிற இந்த உலகத்துல எவரும் சொல்லாத வார்த்தையாக தனது வாழ்வின் இறுதியில், மரண தருவாயில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன், எனது வாழ்வை விட்டு செல்கிறேன், நான் வாழ்ந்த வாழ்வை விட்டு செல்கிறேன். யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்று உறுதியாக சொல்ல முடிந்த ஒரே தலைவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகத்தின் வாழ்வை, வாக்கை நமது வாழ்வாக நாம் மாற்றுகிற போது உலகில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் பெருமானோடு இருக்க முடியும். கண்ணிமிக்கவர்களே, சில நிறைய சுன்னத்துக்கு பெருமான சுன்னத்துகள் இருக்குது. சுருக்கமா சொல்றதா இருந்தா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணவு உண்ற விஷயத்துல இன்னைக்கு நம்ம எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம். இந்த வலது கையில் உணவு உண்ணுவது பெருமானாருடைய சுன்னத்து, வலது கை. இன்றைக்கு அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், இதன் பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன தெரியுமா? உணவு உண்ணுகிற போது கைகளில் இன்விசிபிள் ரேஸ் என்கிற கண்ணுக்கு தெரியாத சுரப்பிகள் சுரக்குமா. இப்ப வலது கையில் சுரக்கிற சுரப்பிகள் உடலுக்கு நன்மை தருகிற சுரப்பிகள். இப்ப வலது கையில் உணவு உண்ணுகிற போது அது வாய் வழியாக உள்ளே சென்று உடலுக்கு நன்மை பயக்குமா. இடது கையில் சைத்தான் உண்பானா, இடது கை பழக்கம் சைத்தானுக்கு. இடது கையில் உணவு உண்ணுகிற போது அதில் சுரக்கிற சுரப்பிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற சுரப்பிகள். மட்டுமல்ல, சுய தேவையை சுத்தம் செய்கிற கையும் இடது கை தான். அந்த கையில் உணவு உண்ணுகிற போது அது பெரும் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்துமாம். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, சூடான உணவு, சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும், ரொம்ப சூடா டீ குடிக்கிறது, ரொம்ப சூடா உணவு சாப்பிடுறது. சூடான உணவு மார்க்கம் தடை செய்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடான உணவை தவிர்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? இன்றைய அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், சூடான உணவு பரிச்சிதைவை ஏற்படுத்துமா. தொடர்ந்து ஆவி பறக்க சாப்பிடுவது, ஆவி பறக்க குடிப்பது பரிச்சிதைவு. நாவின் ருசிக்கிற திறன் குறைந்து போகுமா, சுவை அறிகிற திறன் குறைந்து போகுமாம். வாய்ப்புண், குடல் பாதிப்பு என்று ஏராளமான பாதிப்புகள். கண்ணிமிக்கவர்களே, தனியாக புத்தகங்களை எழுதி இருக்கிறார்கள். சுன்னத்துகளுக்கும் அறிவியலுக்கும் என்ன ஒற்றுமை என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் பெருமானாரின் மீது உண்மையான முகப்பத்தை ஏற்படுத்தி அருள்வானாக. அல்லாஹ் நபிகள் நாயகத்தை உயிரினங்களாக நேசிக்கிற தௌஃபீக் தந்தருள்வானாக. அல்லாஹ் பெருமானாரின் சுன்னத்துகளை அறிந்து அமல் செய்ய கிருபை செய்வானாக. நாளை சுவனத்தில் பெருமானாரின் நசீபை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.